ஒரே ஒரு ₹500 தூக்கிக்கிட்டு, இதுக்குள்ள தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இதுக்கு மேல ரூ. 1 கூட செலவாகாது அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் கிளம்புனேன். எல்லாருமே போடுறாங்களே, நம்மளும் ஒரு சேலஞ்ச் வீடியோ போடுவோமே அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். நான் பிளான் பண்ணதோ, சேலஞ்ச் பண்ணதோ எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனா அருண் கூட போனது மட்டும் தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. பப்பு குட்டிக்கு ரீசெண்டா வந்து இந்த மிளகு, சீரகம்லாம் பொடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கண்டெய்னர்ஸே இல்ல. வீட்ட கிளீன் பண்ணி வச்சு எனக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்ற பேர்ல நான் சேவ் பண்ணி வச்சிருந்த சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் காசு கொடுத்து இதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் வாங்கி தான் ஆகணும். அதுக்கு வந்து கிளாஸ்லேயே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் இந்த டைம் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அப்படியே வந்துட்டு பாப்பாவுக்கு ரப்பர் பேண்ட் அதுக்கப்புறம் குஷி பின்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க, என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளோரையும் சுற்றி பார்த்துருந்தோம். லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த சன்கிளாஸ் வந்து பார்த்ததுமே பாப்பாவுக்கு வந்து போட்டு பார்த்தோமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருந்த சன்கிளாஸஸ்ல இதுதான் பாப்பாவுக்கு ரொம்ப சூட் ஆயிடுச்சு. எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் ப்ரைஸ் டேக் இல்லைன்றதால வாங்க முடியல. அப்படியே வந்துட்டு பப்பு குட்டிக்கு டாய்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. டிமார்ட்ல ₹500க்கு நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல காமிக்கிறேன்.